வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் வாராகி அம்மனை பற்றி சொல்ல போகிறேங்க. வாராகி அம்மனுக்கும் நம்ம தஞ்சை பெரியார் கோவிலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதை பற்றியும் பேச போகிறேங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ராஜராஜ சோழன் கோவில் கட்டுறதுக்கு இடம் கிடைக்காம ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தார். அப்போது ஒரு நாள் தூங்கும்போது அவர் கனவில் பெண்ணுடல் கொண்ட பன்றி முகம் கொண்ட ஒரு கன்னி பெண் நாளை காலை உங்களுக்கு கோவில் கட்டுறதுக்கு இடத்துக்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. அடுத்த நாள் காலைல அவர் வேட்டைக்கு போகிறாரு. போகிறப்பையும் ஒரு பன்னி வருதுங்க. அதை பார்த்துட்டு அவர் விரட்ட இந்த பன்னி ஒரு இடத்துல ஓடி போய் நின்று குழி தோண்டிட்டு மறைஞ்சு போயிடுது. இதை அவரோட குரு கிட்ட சொல்ல, குரு சொல்கிறாரு, அது வேற யாரும் இல்லைப்பா, வாராகி அம்மன் தான் உனக்கு வழி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வாராகி அம்மன் யார் குரு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி முன்னொரு காலத்தில் சும்பன் நிசும்பன் 2 ராட்சசர்கள் கடவுளை நோக்கி வரம் வாங்கினாங்க தவம் செஞ்சு. இந்த மாதிரி கருவில் பிறக்காத பெண்களால் தான் நாங்கள் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ண, மக்களை கஷ்டப்படுத்த பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, 7 கன்னி பெண்களை உருவாக்குறாங்க. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. இதில் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாருமே கன்னி பெண்களாக, அதாவது உடம்பும் முகமும் பெண்களாகவே இருப்பாங்க. ஆனால் வாராகி அம்மன் மட்டும் முகம் பன்றி முகத்தோடு இருப்பாங்க. அவங்க தான் படை தளபதியாக இருந்து எல்லாரும் சேர்ந்து அந்த 2 ராட்சசர்களை வதம் பண்ணாங்க. அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் பூலோகத்தில் இருக்கிற எல்லாரோட கஷ்டத்தையும் தீர்க்கிறதுக்காகவே இருந்து எல்லாரையும் பாதுகாத்து வராங்கன்றது ஐதீகம். அதனால தான் எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணினாலும் அவங்கள வேண்டி செய்கிறாங்க. ஸோ இதை சொன்னதும் அவருக்கு ஞாபகம் வருது, ராஜராஜ சோழன் கடைசியாக அவர் சண்டை போட்டு திரும்பி வரும்போது அங்கே ஒரு வாராகி அம்மன் கோவில் இருக்குது. அதை வணங்கிட்டு தான் அவர் கோட்டைக்கே வராரு. அதனால தான் அவருக்கு வாராகி அம்மனை வழிகாட்டி அந்த கோவிலை கட்டுறதுக்கான இடத்த குறித்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ராஜராஜ சோழ மன்னனும் வாராகி அம்மனுக்காக தஞ்சை பெரியார் கோவில்லையே அவங்களுக்கு ஒரு தனி சன்னதியை அமைச்சு வச்சு அவங்கள வழிபட்டு வராங்க. ஸோ நீங்களும் தஞ்சை பெரியார் கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த அம்மனை கண்டிப்பாக மறக்காமல் தரிசிச்சுட்டு வாங்க. அந்த அம்மனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓகே மக்களே, தேங்க்யூ, பாய் பாய்.